முதுகுல குத்துறது. மணிமேகலை, பிரியங்கா, குக்கு வித் கோமாளி இந்த மேட்டரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஓடின்னு இருக்குது சோஷியல் மீடியாவில். என்னதான்டான்னு பார்க்கும்போது மணிமேகலை சைடில் வந்து கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பிரியங்காவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சைடில் நியாயங்கள் இருக்குது, பிரியங்கா சைடில் தான் நியாயம், மணிமேகலை வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து குரேஷி, அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுனாங்க, ஷக்கீலா, இவங்க பட்டு, ஷெஃப்பு, இந்த மாதிரி நிறைய பேர் பேசி இந்த மேட்ரை வந்து பெரிய விஷயமாக்கி சோஷியல் மீடியாவில் இதை வந்து ஒரு ட்ரெண்டிங்கான மேட்ரு ஆகிட்டாங்க. இதை எப்படி ட்ரெண்டிங்கான மேட்ரு ஆக்கினாங்கன்றது தான் எனக்கு புரியல. பிஆர் ஒர்க்குன்னுவாங்க, அந்த பிஆர் ஒர்க்கு என்னடா பிஆர் ஒர்க்குன்றீங்க அப்படின்னு தான் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுது. என்னதான் ஒர்க் இருந்தாலும் இப்படியாடா ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு விஷயம், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பொம்பளைங்க எப்போவுமே சண்டை போடுறது சகஜம் தானே. 2 பொண்ணுங்க வந்து ஒரு இடத்துல ஒன்றா இருக்காதுன்னு அந்த காலத்துலேயே சொல்லிக்கிறாங்க. 10 மலை சேர்ந்தாலும் 4 மலை சேராதோ என்னமோ சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இவங்க வந்து இந்த சண்டை போட்டுக்கின விஷயம் அது இது இந்த சோஷியல் மீடியா மேட்ருங்க. ஷக்கீலா வந்து என்ன சொல்கிறாங்க, உடனே இவங்க தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்ட்டாங்க. இந்த பொண்ணு கூட தான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சு. அப்போ இவங்க நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? எங்கள் வீட்டு பொண்ணுங்க மணிமேகலை மாதிரி ஓடி போனால் ஓகே. அதாவது மனுஷனுடைய இயல்பே என்னென்னா, மனுஷன் வந்து ப்ரொஃபஷ்னலான விஷயம் இதெல்லாம் வந்து வேலை அப்படின்வாங்க. ஆனால் வந்து ப்ரொஃபஷ்னலான விஷயத்துலேயும் வந்து ப்ரைவேட்டான விஷயத்த அவங்களுடைய மேட்டரெல்லாம் எடுத்து விடுவாங்க சிலர். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து டிஆர்பி ரேட்டிங்காகவா, இதெல்லாம் குக்கு வித் கோமாளியுடைய ஐடியா. ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ உண்மையாக படலை. ஏன்னா மணிமேகலை அப்படின்ற ஒரு லேடி ஆங்கர் அவங்க வந்து இந்த ஷோ விட்டே வெளியே போயிட்டு இவ்வளோ தூரம் ஷோ காட்டுவாங்களா ஒரு ஷோவுடைய டிஆர்பிக்காகன்னு எனக்கு தோணலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையே வந்து இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனலாலாம் வந்து அட்டாக் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க, ஏதோ போகிறாங்க, அங்கே வராங்க, இங்கே வராங்க. ஒரு சொம்பு வச்சு கலாய்ச்சாங்க குரேஷி சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த சொம்பை தூக்கி போட்டு, இது மாதிரி இவங்க கலாய்க்கிறது. அவரை வந்து சொம்புன்னு சொல்கிறது தான் அது ஒரு பர்சனல் அட்டாக் தானே. அவர் வந்து பிரியங்காவுக்கு சொம்பாக இருக்கிறாரு அப்படின்னா அதுவும் பர்சனல் தான். அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறது வேறு, அவர் வந்து சொம்பாக இருக்கிறாருன்றது அது வேறு இல்லை. பிரியங்கா வந்து ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரியல, இது வரைக்கும் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்களுடைய ஆளுங்களை வச்சு தான் ரியாக்ட் பண்ண வச்சுன்னுக்கிறாங்க. குரேஷி வேறு அந்த குனிஞ்சு பார்த்து பேசியிருந்தார் அவருடைய வீடியோவில். எழுதி வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன் அந்த வீடியோ பார்க்கும்போதே. அதையும் வந்து இப்போ நிறைய பேர் கலாய்ச்சின்னு இருக்காங்க. எப்படியோப்பா, ஒரு ஷோவுடைய டிஆர்பிக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு என்னமோ தோணலை இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஒரு வேளை பண்ணால் கூட அதிசயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க மணிமேகலை அப்படி பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். மணிமேகலைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பைல்வான் ரங்கநாதன்லாம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரியங்கா அப்படி தாங்க ரொம்ப ஓவராக வந்து இது காட்டுவாங்க, ஷோ காட்டுவாங்க. இப்போ இர்ஃபானை போட்டு கலாய்ச்சினுக்கிறாங்க நிறைய பேர். இர்ஃபான் வந்து அக்கான்ட்டு பிரியங்கா கூடிய சுற்றினுக்கிறான். அவன் வந்து ஏன்னா பிரியங்காவுக்கு வந்து அவ்வளோ ஹோல்டு இருக்குது விஜய் டிவியில். விஜய் டிவியுடைய ஓனர் விஜய் டிவி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. விஜய் டிவியுடைய ஓனருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏண்டா இதெல்லாமாடா போய் பேசுவீங்க? நம்ம ஆளுங்க வந்து பேசுகிறதுன்றது நம்ம வந்து ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா என்ன வேணால் பேசுவாங்க. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். எப்படியோ இந்த மேட்டர் வந்து இது தனியெல்லாம் போகிறதில்ல. இது வந்து அப்படியே வந்து மறந்துடுவாங்க மக்கள், அவ்வளோதானே தவிர இதை வந்து இவங்க வந்து இதை ஃபியூல் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பற்றி வீடியோலாம் போடுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து எப்போவுமே இப்படியே இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தோணலை. மணிமேகலையுடைய கரியர் கொஞ்சம் டிம் ஆகலாம். ஆனால் வேறு சேனல்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். விஜய் டிவிக்கு காம்படிட்டர் சேனல்ஸில் வந்து மணிமேகலைக்கு சான்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அவங்கள பெரிய லெவலுக்கு அவங்கள தூக்கின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா ரொம்ப டேலண்டடான ஒரு ஆங்கர் அவங்க வந்து. பிரியங்காவும் டேலண்டட் தான், ஆனால் பிரியங்காவோட மணிமேகலை தான் டேலண்டட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அவங்க வளர்ந்து வந்ததுன்னா சின்னதுலேருந்து வளர்ந்து வந்ததில் இந்த ஷோவெல்லாம் நடத்தி அந்த கரியரை அவங்க வளர்த்துக்கின விதம் பார்க்கும்போது இட்ஸ் ரியலி அமேசிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்கள பற்றி. எப்படியும் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லணும். பிரியங்காவுக்கும் சரி மணிமேகலைக்கும் சரி எல்லாம் நல்லா இருங்க. குரேஷி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து தப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த புயலுக்கு நடுவில் மாட்டிக்கூடாது. இந்த மாதிரி இவங்க வந்து எப்படியும் பழிச்சுப்பாங்கன்னு வைங்க. இவங்க இந்த மாதிரி ஆளுங்க வந்து வேறு ஒரு சிலர் இந்த சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. குரேஷி மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள தான் வந்து இன்னும் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவன் அப்படி சொல்லிட்டானா, மணிமேகலையே சொல்கிறாங்க பாருங்கள், வாட்ஸ்அப்லலாம் நல்லா பேசுவான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து அவரை தான் உடனே அவர் வந்து ஒரு வீடியோ ஒரு ஸ்டோரி போட்டார். அஜித்தும் கரணம் வந்து உட்காந்து அந்த ஒரு பழைய ஒரு வீடியோ அது. உங்கள் மூக்கு வரைக்கும் தான் என்னுடைய சுதந்திரம்,
அதுக்கு மேலே வர்றது வந்து தப்பு. அந்த லெவலை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கங்கன்ற மாதிரி இவங்கள தாக்கி வந்து குரேஷி வீடியோ போட்டிருக்காரு, ஸ்டோரி போட்டிருக்காரு. எப்படியோப்பா எல்லாம் நல்லா இருங்க, எப்படியோ நல்லா பண்ணுறீங்க நீங்கள்.